இதனால் வரைக்கும் நீங்க உங்களோட ஆழ்மனத மேம்பாடு எப்படி இருந்ததோ, அது எந்த லெவல்ல இருந்ததோ அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் உங்க லைஃப்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அப்போ ஆழ்மனதுக்குள்ள ஆழமா ஊடுருவி அந்த இடத்துக்கு போய் பொறுமையா அந்த ஆழ்மனதுக்குள்ள போய் இது நாள் வரைக்கும் நம்ம ஆழ்மனதை ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் மேம்பட்டு வச்சிருந்ததுனால அதோட ட்ரூமெண்டஸான விஷயம் அது பெருசா எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு நம்ம விடல. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட பவர் என்ன, அதோட சீக்ரெட்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டோம். நம்ம இயல்பாவே அதை மேம்படுத்தி வச்சிருந்த அளவுலதான் ரிசல்ட்டும் இருந்தது. இதுக்கப்புறம் இனிமேல் நல்ல விஷயங்கள்ல உங்க லட்சியங்கள தொடர்ச்சியா நோக்கி போக சொல்லி தினத்துக்கும் அதை கமெண்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து எக்ஸாக்டா உங்க டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு இந்த மாதிரி நேர்மறையான மேம்பாட்டை உங்க ஆழ்மனதில் ஏற்படுத்தும் போது அவங்க ஆழ்மனம் அது சம்பந்தமான எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஒரே எண்ணம் தொடர்ச்சியா எல்லா பக்கமும் யூனிவர்ஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை கொண்டு வந்து உங்க கையில சேர்த்து